यीशु मसीह के नाम से आप सबका हम स्वागत करते हैं, आशीष करते हैं। இந்த வருஷத்திலும் முதல் மாதத்தில் நமது மூன்றாவது வெள்ளிக்கிழமையிலும் கூட நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். इस नए साल में पहले महीने में तीसरे शुक्रवार को हम परमेश्वर की उपस्थिति में आए। கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், परमेश्वर ने हमारे लिए रखी हुई आशीष है। நம்மளை தெரிந்து கொண்ட அந்த நோக்கம், हमें चुना हुआ वो मकसद, அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது ஒரு उसे ஆசீர்வாதம். हम ऐसे ही स्वीकार कर जब चलते हैं हमारे लिए आशीष है। வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் प्रकाशित अध्याय में पहला अध्याय में 6வது வசனத்தை வாசிக்கலாம். 6वां वचन पढ़ेंगे। நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன்। और हमें एक राज्य और अपने पिता परमेश्वर के लिए याजक भी बना दिया, उसी की महिमा और पराक्रम युगानुयुग रहे, आमीन। இந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே நடத்தி காண்பித்தது, ஆனால் இன்னும் நடக்கல. ये वचन प्रकटीकरण पूरा जो होकर दिखाया है पर अभी तक हुआ नहीं है, இதெல்லாம் நடக்க போகிறது. ये सब होने वाली है। நடக்கும் முன்னாலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பற்றி ஒரு காரியங்கள் நடத்தி காண்பிக்கிறார். होने के पहले ही परमेश्वर अपने बच्चों के बारे में कुछ बातों को वहाँ बताकर அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லப்பட்ட उनकी வார்த்தை, ओर छुड़ाए हुए लोगों को देखकर कहने वाली बात அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து उसने हमारे ऊपर प्रेम அவருடைய किया, சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி उसके खुद के लहू से हमारे पाप को धोकर தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக उनके पिता परमेश्वर के सामने நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. हमें राजा और याजकों के रूप में बनाने वाले उसको महिमा और आदर हमेशा के लिए होता இந்த है। வசனத்தை பார்க்கும்போது இது நடக்க போகுது. ये वचन को अगर हम देखेंगे ये होने वाली है, ஆனா அது நடந்த மாதிரி யோவானுக்கு ஆண்டவர் पर வெளிப்படுத்துகிறார். ये होने जैसा यूहन्ना को परमेश्वर प्रकट कर இது ஒரு दिखाता है। ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம். ये एक आशीष किया हुआ वचन है, ஏன்னா முதலாவது இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் எழுதியிருக்கிறது. क्योंकि शुरुआत में ये पुस्तक शुरू होते समय ऐसे ही लिखा மூணாவது है। வசனம் சொல்கிறது, तीसरा वचन कहता இந்த है, தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவன் इस भविष्यद्वक्ताओं के वचनों को पढ़ने वाले, கேட்கிறவர்களும் सुनने वाले भी, இதுல எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் इस वचन को लिखे हुए को पालन करने वाले பாக்கியவான்கள், वे धन्य है। காலம் சமயமா இருக்கிறது. का समय निकट है। அப்ப உண்மையிலே இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். निश्चय ये एक बड़ी आशीष की बातें हैं। ஏன் அப்படின்னா क्यों ऐसा? இதுல எல்லா ரட்சிக்கப்பட்ட ஜனத்தெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். ये सारे उद्धार पाए हुए लोगों को प्रभु देखता है। அவங்கள எந்த நிலையில வச்சிருக்கிறார் उसे அப்படின்னா कौन से स्थान में रखा हुआ है? ரெண்டு முக்கியமான காரியம். दो अहम बातें हैं। ஒன்னு சொல்லிருக்கு, தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினார். एक कहा गया है कि परमेश्वर के सामने हमें राजा और याजक के रूप में बना दिया। ராஜாக்கள்னா ஆளுகை செய்கிறவர். राजा का मतलब है वो राज करने वाला। ஆனா பேதுரு 1 பேதுரு புத்தகம் முதல் அதிகாரத்துல पहला पत्रस की किताब पहले अध्याय में 2வது அதிகாரம் 19வது வசனம். दूसरे अध्याय के 19 वचन, ஏனெனில் 9 19 9வது வசனம். दूसरे में 9। நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்। पर तुम एक चुना हुआ वंश और राज पतधारी याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो, इसीलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपने अद्भुत ज्योति में बुलाया है उसी के गुण प्रकट करो। நம்முடைய அழைப்பு எப்படி அழைத்திருக்கிறார் கர்த்தர்? हमारा बुलाहट परमेश्वर ने कैसे बुलाया है? ராஜரீக ஆசாரிய பரிசுத்தமான ஒரு கூட்டம். राजवंश के याजक और पवित्र संतान। ராஜரீகம்னா ஆளுகிற ஒரு காரியம். राजरीग मतलब वो राज करने वाले। நான் நினைக்கிறேன் உபாகமம் 28 அப்படிதான் சொல்கிறார் ஆண்டவர்,
நீங்கள் மற்றவர்களை ஆளுவீர்கள், மற்றவர்கள் உங்களை ஆளப்படுவார்கள். व्यवस्था 28 में भी परमेश्वर ने ऐसे कहा कि आप लोग औरों के ऊपर राज करेंगे परंतु दूसरे आपके ऊपर राज नहीं कर पाएंगे. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ராஜாக்களை போல மாற்றுகிறார். परमेश्वर के वचन को पालन करने वाले को राजा के माने बना देता है. தேவனுடைய சந்ததியாக, परमेश्वर के संतान ராஜாக்களாக, राजाओं के रूप में. ராஜாக்கள் குறைவில்லாதவர்கள். राजा कभी कमी नहीं पाते हैं. ஞானம், தெய்வ பயம் எல்லாம் நிறைந்த ஒரு மனுஷனை தான் கர்த்தர் ராஜாவை மாற்றுகிறார். ज्ञान और परमेश्वर का भय मानने वाले को परमेश्वर राजा बनाता है. அடுத்தல போடுங்க ராஜரிக ஆசாரிய கூட்டம். दूसरा जो राजवंश के याजक के झुंड. ஆசாரிய கூட்டம்னா யாரு? याजक के झुंड मतलब के कौन है? பழைய ஏற்பாடு காலத்துல ஆசாரியர்கள் உள்ள அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்காங்க. पुराने नियम में याजक उस पवित्र स्थान में खड़े हैं. மற்ற ஜனங்கள்லாம் போய் ஏதாவது காணிக்கை கொடுத்து பலி செலுத்த ஏதாவது கொடுத்து சொல்லுவாங்க, எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். और लोग क्या करते थे, बाहर से उस याजक के हाथों में दान देकर कहेंगे मेरे घर में ऐसी परेशानी, हमारे लिए प्रार्थना करना है. ஆசாரியர்கள் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியில நின்னு மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. अभी याजक मनुष्य और परमेश्वर के बीच में मध्यस्थ के रूप में होकर लोगों के लिए प्रार्थना उठाते हैं. தேவன் லேவி குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கிறார். ये केवल परमेश्वर लेवी के परिवार को देता है. ஆரோனுக்கு கொடுக்கிறார். आरोन को मिलता है. இவங்க மட்டும் தான் இந்த காரியத்தை செய்தாங்க. केवल ये लोग ये काम को कर सकते வேற हैं. யாரும் அதை செய்த மாதிரி தெரியல. और कोई इसे किया ऐसा दिखाई नहीं ஆனா देता. வசனம் சொல்லுது நம்மையும் ஆண்டவர் ராஜாவா ஆசாரியரா மாத்திட்டார். परंतु वचन कहता है हमें भी परमेश्वर ने राजा के रूप में और याजक के रूप में बदल दिया. நம்மள அப்படி ஆக்கிட்டான்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? हमें वो ऐसा बदल दिया तो हम कैसे उसे पहचान सकते हैं? யாராவது உங்களை பார்த்து சொல்லிருக்காங்களா, कोई आपको देखकर कहा है क्या எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க? आप मेरे लिए थोड़ा प्रार्थना कर लीजिए? யார்கிட்ட தான் இந்த வார்த்தையை சொல்லணும்? किसके पास उस बातों को कहना है? ஆசாரியன்றதும் சொல்லணும். केवल याजक के पास कहना है. அவங்ககிட்ட தான் சொல்லுவாங்க ஜனங்களையா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. उनके पास कह कर कहेंगे हमारे लिए प्रार्थना कर लीजिए. லேவியர்கள் ஆசாரியர்கள் தான் தெய்வ சமூகத்துல இப்படி ஜெபம் பண்ணாங்க மற்றவங்களுக்காக வேண்டி. लेवी और याजक ही औरों के लिए परमेश्वर की उपस्थिति में प्रार्थना करते ஆனா हैं. இன்னைக்கு ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக நம்ம பார்த்து சொல்றாங்க எங்களுக்காக ஜெபம் पर பண்ணுங்க. आज लोग मसीह हम लोगों को देखकर कहते हैं कि मेरे लिए प्रार्थना कर लीजिए. வசனம் சொல்லுது நீங்களும் அந்த பட்டத்துல தான் तो வந்திருக்கீங்க. वचन कहता है आप भी उस स्थान में आ चुके हैं. மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். औरों के लिए प्रार्थना करने के एक स्थान में ही प्रभु ने हमें बुलाया है. அதுதான் உயர்வான ஒரு நிலை. वो एक ऊंचा स्थान है, தேவ சமூகத்துல நிக்கிறது. परमेश्वर की उपस्थिति में खड़ा रहना. லூக்கா 10வது அதிகாரத்துல மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போறாரு ஆண்டவர். लोग 10वां अध्याय में मार्था मरियम के घर पे परमेश्वर जाता மார்த்தாள் है. என்னெல்லாமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது मार्था बहुत सारे कामों को कर रही थी. மரியாள் உட்கார்ந்து வேலை பார்த்துக்க அவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. मरियम बैठकर परमेश्वर के वचन को सुन रही ஆனா थी. அவர் என்ன பேசினாருங்க மேட்டர் அங்க இல்ல. पर उसने क्या संदेश दिया वो बातें वहां लिखा नहीं ஆனா है. ஆண்டவர் சொல்லுகிறார் மரியாள் தன்னை விட்டு எடுக்கப்பட முடியாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து पर கொண்டார். परमेश्वर कहता है मरियम अपने से न निकाले जाने वाला अच्छा बाग को उसने पा அவ लिया. இருந்தது மேன்மையா இல்ல அவ கவனித்த கேட்டு வசனம் மேன்மையா? उसने जो बैठा था वो बड़ी बात है, महिमा है क्या, या फिर उसने जो वचन को ध्यान दिया वो महिमा का है? இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். बैठना एक आशीष ही है. அவர் சொன்ன வசனத்து மேல கவனம் உள்ளவளா இருந்தார். उसने कहे हुए वचन में ध्यान दे இயேசு என்னதான் பிரசங்கம் பண்ணுவார் உலகத்துல? यीशु मसीह क्या प्रचार करता दुनिया में? எல்லா பக்கம் போட்டிருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். सारे जगह पर लिखा है वो परमेश्वर के राज्य का प्रचार करता था. பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொன்னாரு. स्वर्ग राज्य निकट है करके कहा. அப்ப அவருடைய பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்ன, மற்றவங்களுக்கு அது என்ன பிரயோஜனமா இருந்தது? तो उसका प्रचार का क्या अहम बातें हैं कि औरों के लिए उसको क्या लाभ होता था? மரியாளுக்கு என்ன பிரயோஜனம்? मरियम को क्या लाभ हुआ? மரியாளுடைய வீட்டுல என்னதான் நடந்திருக்கும்? मरियम के घर में क्या बातें हुई रहेगी? உண்மையிலே மரியாளுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கர்த்தர் வார்த்தையில சொல்லியிருப்பாரு. सच में मरियम को जो जरूरत की सारी भलाई को परमेश्वर वचन के द्वारा ஆனா प्रकट மரியாளுடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு ரொம்ப மாறிட்டு. किया. क्योंकि मरियम का जीवन उसके बाद बहुत बदल गया है. தான் செபித்து வைத்திருந்த எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்காக கொடுத்தா. हाँ, उसने रखे हुए सारी बातों को मसीह के लिए दे दिया. சிலுவை மட்டுமல்ல உயிர் தெழுந்த பிறகு முதலாவது போய் நிக்கிறார். हाँ, क्रूस केवल नहीं, जी उठने के बाद भी पहले स्थान में जाके खड़ी. எல்லாத்திலும் மேன்மையான ஒரு இடம் தெய்வ சமூகத்துல காத்திருக்கிறது. सारी जगह पर से भी महिमा का स्थान है कि परमेश्वर की उपस्थिति में इंतजार அதைத்தான் करो. கர்த்தர் சொல்கிறார். वही प्रभु कहता है தேவையானது ஒன்றுதான், जरूरत एक ही है, அதுதான் மேன்மையான ஒரு இடம். वही महिमा का स्थान है. ஆனா வெளிப்படுத்தல் 1:6 என்ன போட்டிருக்கு? और प्रकटीकरण पहला 6 में क्या நம்மை लिखा है? ராஜாக்களா ஆசாரியராக பிதாவாகிய தெய்வத்துக்கு முன்னால நம்மளை நிறுத்தி இருக்கிறார். हमें राजा के रूप में, याजक के रूप में, पिता परमेश्वर के सामने हमें खड़ा कर அவருடைய दिया. சமூகத்துல நிற்கிறவர்கள் உண்மையிலேயே उसके பாக்கியவான்கள். उपस्थिति में खड़ा रहना सच में धन्य की बात எவ்வளவு है. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம் பாருங்க. कितना बड़ा आशीष किया हुआ அது स्थान है. தேவன் மிகவும் முக்கியமா தன்னுடைய ஜனங்களுக்கு அதை கொடுத்துக்கிறார். वो परमेश्वर अहम अपने लोगों को उस बातों को दिया है. எபிரேயர்கள் நிருபம் 5வது அதிகாரத்துல हिब्रू का किताब 5वां अध्याय में
4வது 5வது வசனம். चौथा और पांचवा वचन। மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். ये आदर का पद का कोई अपने आप से नहीं मिल लेता, जब तक कि हारून के समान परमेश्वर की ओर से नहीं ठहराया, परमेश्वर की ओर से ठहराया नहीं जाए. ஆரோனை போல அழைக்கப்படலைன்னா யாருமே இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. आरोन के समान बुलाए नहीं गए तो कोई भी ये जो है आदर का पद का सेवा नहीं कर பழைய सकता। ஏற்பாடுல உள்ள முதல் பிரதான ஆசாரியன் पुराने नियम के पहला महायाजक கர்த்தரே அவரை அழைக்கிறார். परमेश्वर ने स्वयं से बुलाया, அவர் தான் அந்த பிரதான வேலையெல்லாம் பார்க்கிறார். वही अहम कामों को करता है। அவருக்கு தனியான ஒரு துணி, उनको अलग एक वस्त्र है, எல்லாமே அவருக்கு தனித்தனியா கர்த்தர் சொல்றார் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. सब बात उनको अलग अलग तरीके से बताया गया कि ऐसे ही हो அந்த रहना। பிரதான வேலையை அவர் பார்க்கும்போது उस महान या कामों को करते ஆனா समय இஸ்ரேல் ஜனங்கள் வழியில வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல பிரச்சனை படுதாங்க. पर इजराइल लोग रास्तों में देखेंगे बहुत सारी परेशानियों को करते हैं, அடிக்கடி பிரச்சனை படுதாங்க. हमेशा परेशानी करते हैं। ஆனா கடைசியில ஒரு நாள் மோசையும் ஆரோனையும் கூட அவங்க வெறுக்காங்க. आखिरी में एक समय ऐसा आता है कि मूसा और आरोन के भी वो विरोध हो जाते हैं। 16வது அதிகாரம் எண்ணாகம புத்தகத்துல गिनती 16वां अध्याय में 20, 21 20 और 21 கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். तब यहोवा ने मूसा और हारून से कहा, 20-21 उस मंडली के बीच में से अलग हो जाओ कि मैं उन्हें पल भर में भस्म कर डालूं. தேவனுடைய அந்த ஆசாரியனுக்கு விரோதமாக இவங்க பேசுறாங்க. परमेश्वर के उस याजक के विरोध लोग बातें करते ஆண்டவர் हैं। சொல்லுகிறாரு நானே அவனை தெரிஞ்சு கொண்டு வச்சிருக்கேன் அந்த ஸ்தானத்துல. परमेश्वर कहता है मैंने खुद उसे चुन कर இவங்களுக்கு रखा விரோதமா பேசுகிற அந்த கூட்டத்தை நான் அப்படியே கொன்று போட போறேன் के அப்படிங்கிற. विरोध बात करने वाले उस झुंड को मैं ऐसे ही नाश कर दूंगा। அதே மாதிரி ஆயிப்போச்சு. और ऐसे ही हो गया। ஆனா அப்படி இருந்தாலும் இன்னும் ஜனங்கள் அடுத்த கொஞ்ச நேரத்துல மறுபடியும் இவங்க முறுமுறுக்காங்க. ऐसे होने के बावजूद थोड़ी दूर में और लोग उनके विरोध कुरकुर करते கொஞ்ச हैं। நேரம் பார்த்தவனே 41வது வசனம் சொல்லுகிறது, उसमें 41वां वचन कहता है, மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். हाँ, फिर दूसरे दिन पूरे मंडली ने मूसा और आरोन के विरोध कुरकुर करने लगे। இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், तब परमेश्वर कहता है இந்த ஜனங்களுக்கு ஒரு சரியான காரியத்தை நான் காண்பிக்கணும். इन लोगों को मैं सही बातों को दिखाना है। அதனால என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, तो वो क्या करता है देखिए, அதாவது அடுத்த அதிகாரத்துல தான் அந்த காரியத்தை கொண்டு வராரு. उसके दूसरे अध्याय में इस बातों को ले आता है। அதுக்கு முந்தி இந்த முறுமுறுக்காங்க பாருங்க. நேரத்துக்கு முன்னால முத நாள் ஒரு கூட்டமே பாதாளத்தில் இறங்கிட்டு, उसके पहले वो बुड़बुड़ाते हैं कि एक बड़े झुंड पाताल की तरफ जमीन वो नीचे चले जाते हैं। ஆனா இப்போ ஆரோனும் மோசேக்கு விரோதமா பேசும்போது अब आरोन और मूसा के विरोध बात करते समय தேவனுடைய கோபம் ஜனங்களுக்கு மத்தியில வருது. परमेश्वर का क्रोध लोगों के ऊपर आता है, அநேகர் அழிக்கப்படுதாங்க. बहुत लोग नाश किए जाते हैं। மோசே ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. मूसा एक बातों को कहता है அந்த देखिए, நேரத்துல ஆரோன் எப்படி நடந்து கொண்டார் பாருங்க. उस समय में आरोन देखे कैसा चाल चलन चला। 46வது வசனத்துல 46वां वचन में மோசே ஆரோனை நோக்கி, நீ தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிட்டு என்றான். और मूसा ने हारून से कहा, धूपदान को लेकर उसमें वेदी पर से आग रखकर उस पर धूप डाल, मंडली के पास फुर्ती से जाकर उसके लिए प्रायश्चित्त कर, क्योंकि यहोवा का कोप अत्यंत भड़का है और मरी फैलाने लगी है. ஆனா இதுக்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இவனுடைய பிள்ளை கூட அங்க இறந்திருக்கு. और इसके पहले अध्याय में अगर आप देखेंगे इसका बच्चा भी वहां गुजर चुका था। ஆரோனுடைய பிள்ளைகளும் கூட அந்த கூட்டத்துல செத்துருக்காங்க. आरोन के बच्चे भी उस झुंड में मर चुके थे, தவறான அக்கினியை கொண்டு போகும்போது. गलत आग को जब वो ले ஆனா गए இப்போ थे। பப்ளிக் சாவுது. अब लोग मर रहे हैं। மோசே சொல்றாரு, ஐயா ஜனங்கள்லாம் சாவுதாங்க, நீ போய்
தூப வர்க்கம் போட்டு ஜெபம் பண்ணு அப்படிங்கிற. हाँ, मूसा देखता है और कहता है सारे लोग मर रहे हैं तो दौड़ कर जा और धूप दान देकर वहां प्रार्थना उठा இப்ப कर। அந்த ஆசாரியருடைய நிலையை பாருங்க. ஆசாரியன் என்ன செய்தான் अभी பாருங்க. याजक की स्थिति देखिए वो क्या करता है। 47வது வசனத்துல 47 वचन में மோசே சொன்னபடியே ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. मूसा की आज्ञा के अनुसार हारून धूपदान लेकर मंडली के बीच में दौड़ गया और ये देखकर कि लोगों में मरी फैलने लगी है, उसने धूप जलाकर लोगों के लिए प्रायश्चित्त किया। இந்த காரியம் தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். यही काम को परमेश्वर हमसे चाहता நம்மை है। ஆசாரியராக அல்லது பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். याजक के रूप में या पवित्रवान या पवित्र स्त्री पवित्रता के रूप में परमेश्वर ने बुलाया। அப்படி இந்த பாவம் நிறைந்த உலகத்துல इस पाप भरी दुनिया में தேவனுடைய ஜனங்களுக்கு வருகிற இக்கட்ல இருந்து தேவன் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றணும். परमेश्वर के लोगों को आने वाले उस संकट से परमेश्वर अपने लोगों को बचाना। மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மத்தியிலன்னு போட்டிருக்கு. मरे हुए और जीवित इन दोनों के बीच में ऐसा कहा அதுல है। எழுதிருக்குது அவன் அந்த தூபவர்க்கத்தை எழுதி ஓடினான். वो धूपदान को लेकर मंडली के बीच में दौड़ा ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. और लोगों के बीच में मरी फैली हुई थी। அந்த தூபவர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணுகிறார். धूप जलाकर लोगों के लिए प्रायश्चित का प्रार्थना उठाता है। செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்றான். मरे हुए और जीवित इन दोनों के बीच में वो जाकर ஒருவேளை கொஞ்சம் பேர் செத்து கிடந்திருப்பாங்க, தாண்டி போய் அந்த காரியத்தை செய்கிறார். हाँ, थोड़े लोग मरे पड़े रहेंगे, उसको पार कर कर उस कार्य को करता है। எப்படி ஒரு மனநிலை வருது பாருங்க. कितना एक मन का स्थिति देखिए। மற்றவங்களுக்காக தேவ சமூகத்துல போய் நின்று தூப வர்க்கம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. औरों के लिए परमेश्वर की उपस्थिति में जाकर धूप दान चढ़ाना। இதுதான் கர்த்தர் ஆரோனை அழைத்த ஊழியம். इसे यही परमेश्वर ने आरोन को बुलाया है। அந்த ஊழியத்துக்கு பேர் தான் ஆசாரிய ஊழியம். उस सेवा का नाम है याजकों का நம்மை सेवा। கூட கர்த்தர் அந்த ஆசாரியத்துக்காகத்தான் நம்மளை அழைத்தார். हमें भी परमेश्वर उस याजकों के लिए ही बुलाया है। பேதுரு சொல்கிறார், உங்களை மீட்டு கொண்ட அந்த தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிவிக்கணும். पतरस कहता है आपको छुड़ाया उस परमेश्वर के महत्व को आप जानना है। யார் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டுல? कौन कहेगा पुराने नियम में? தீர்க்கதரிசி தான் சொல்லுவாங்க. भविष्यद्वक्ताएं कहते தேவனுடைய हैं। மகத்துவத்தை பற்றி யார் சொல்ல முடியும்? परमेश्वर தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. परमेश्वर की महानता के बारे में कौन बता सकता है? ஆசாரியர்கள் சொல்லுவாங்க. याजक लोग बता புதிய सकते ஏற்பாட்டுல இயேசுவானவர் சொன்னார் हैं। नए में यीशु मसीह ने தேவனுடைய कहा மகத்துவத்தை பற்றி. परमेश्वर की महानता சீசர்கள் को। சொன்னாங்க. चेलों ने कहा। இங்க கர்த்தர் நம்மள சொல்றார், நீங்க தான் சொல்லணும். आज प्रभु हमें देखकर कहता அப்ப तुम उसे தேவனுடைய कहना। மகத்துவத்தை குறித்து நாம் பேசணும். परमेश्वर की महानता के बारे में हमें बातें करना है। உயிரோடுகளுக்கும் செத்தவங்களுக்கும் மத்தியில தூப வர்க்கம் போட்டு தேவனுடைய சமூகத்துல நான் ஜெபம் பண்ணணும். मरे हुए और जीवितों के बीच में धूप दान चढ़ाकर हम उनके लिए प्रार्थना उठाएं। இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்னா வைராக்கியத்தோட இருக்கிறார். ऐसे लोगों के लिए परमेश्वर स्थिर खड़ा रहता है। அதுக்கு பிறகும் கூட இந்த ஜனங்கள் முறுமுறுக்காங்க. उसके बाद भी वे लोग बुड़बुड़ाते हैं। 17வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுகிறது, 17वां अध्याय के 5वां वचन में कहता है அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். और जिस पुरुष को मैं चुनूंगा उसी की छड़ी में कलियां फूट निकलेगी और इस्राएली जो तुम पर बुड़बुड़ाते रहते हैं वो बुड़बुड़ाना मैं अपने ऊपर से दूर करूंगा। இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட இந்த ஆரோனுடைய ஊழியம் விசேஷமான ஊழியம். प्रभु कहता है मैंने चुना हुआ ये आरोन की सेवा जो है वो विशेष सेवा है। அவனை பற்றி தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், उसके बारे में प्रभु ने क्या विचार रखा है, அதை பற்றி கர்த்தர் சொல்ற, நான் அதை வெளிப்படுத்துவேன். उसके बारे में प्रभु कहता है उसे मैं प्रकट அதுக்கு करूंगा। பிறகு இந்த முறுமுறுக்கிறதெல்லாம் வராது. उसके बाद ये बुड़बुड़ाना नहीं இப்போ आएगा। இது நம்ம பார்த்தோம்னா அந்த 40-50 லட்சம் ஜனங்களுக்கு உள்ளதான் இந்த ஆரோனும் மோசே இருக்காங்க. अब ये देखेंगे तो 40-50 लाख लोगों के बीच में ये हारून और मूसा है। ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கோல் அவங்க பேர் எழுதி வைக்காங்க. हर एक गोत्र के लिए एक एक लाठी लेकर उसमें अपना नाम लिख இப்போ कर ஆரோனை रखते हैं। பார்த்து சொல்றாரு, அவனுடைய பேர் எழுதி வை அப்படின்னு. आरोन के बारे में कहता है कि तू अपना नाम लिख कर रख। மோசே எல்லாருடைய பேரையும் கேட்டு அவங்களே எழுத சொல்லி அவங்களே கொண்டாந்து கொடுக்காங்க. मूसा सबके गोत्र में जाकर उनके नामों को लिखने कहता वे अपने नाम अपने लाठी में लिख எல்லாரும் कर அவங்க लेते பேர் எழுதியாச்சு. हैं। सबने अपने अपने नाम लिख कर लिया அவரை है। கொண்டு தெய்வ சமூகத்துல வைக்க சொல்லியாச்சு. वो जाकर परमेश्वर की उपस्थिति में रखने के ஆனா लिए कहते மறுநாள் பார்க்கும்போது தான் हैं। पर दूसरे दिन देखते हैं ஒரு समय में பெரிய மாற்றம். एक बड़ा बदलावट। 7வது வசனம் சொல்லுகிறது, 7वां वचन कहता அந்த है கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில்
கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். उस लाठी को मूसा ने गवाही के उस तंबू में प्रभु की उपस्थिति में रखा। 8வது வசனம் வாசிக்கலாம். 8वां वचन। மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. दूसरे दिन मूसा साक्षी पत्र के तंबू में गया तो क्या देखा कि हारून की छड़ी जो लेवी के घराने के लिए थी उसी में कलियां फूट निकली, अर्थात उसी में कलियां लगी और फूल भी फूले और पक्के बादाम भी थे लगे हैं। अच्छा, அதில் எழுதியிருக்கிறது அது துளிர் விட்டது. उसमें लिखा है वो फूलने लगा, அது பூ பூத்தது, பழமும் பழுத்துட்டு. फूल आया और फल भी पक गया। எல்லாருமே அவங்க பேரை தான் எழுதியிருக்காங்க. सबने अपने अपने नाम लिखे थे। வெளியே வரும்போது எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆரோன் வைத்த கோல் ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டாக்கி. बाहर लाते समय सब आश्चर्यचकित हुए। आरोन ने रखे हुए उस लाठी में फूल बड़ा बदलावट हुआ। ஒரே ஒரு ஆரோன் தான், वो एक ही आरोन था। ஆனா இன்னைக்கு எல்லா ஜனங்களையுமே கர்த்தர் ஆரோனை தான் அழைச்சிருக்கிறார். आज सारे लोगों को प्रभु आरोन के रूप में बुलाया है। ஆரோன் தெய்வ சமூகத்தில் இருக்கிறவன், மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார். आरोन परमेश्वर की उपस्थिति में खड़ा रहकर औरों के लिए प्रार्थना उठाता அவருடைய था। கோல்ல ஒரு பெரிய மாற்றம். उसके लाठी में एक बड़ा बदलावट। நான் யோசி எப்படி இந்த வாதும பழம் வந்தது, ஒலிவ பழம் வந்திருக்கலாமே. हाँ, मैं सोचा क्यों ये बादाम का वो फल आया, वो जैतून का फल भी आ सकता है, திராட்சை பழம் வந்திருக்கலாமே. दाख का फल भी लग सकता எதனால இந்த பழம் வந்தது? है। क्यों ये फल आया? எனக்கு அப்போ ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. तब मुझे एक वचन याद आया था। யாத்ராகம புத்தகம் 25வது அதிகாரத்துல निर्गमन की किताब में 25वें अध्याय में மோசையோடு கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிற முறையை சொல்லுகிறார். मूसा के पास प्रभु वो वाचा का तंबू बनाते समय कहता है, அது எல்லாம் செய்து முடிச்சிட்டு 30வது வசனத்தில் சொல்லுகிறார். वो सब बनाने के बाद 30वें वचन में कहता है, 30-31 பாருங்க. 30 और 31 में, மேஜையின் மேல் நித்தமும் என் சன்னதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். பசும்பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். அடுத்த வசனம் 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் மூன்று கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். फिर सोने की एक 32 और उसके किनारे से 6 डालियां निकली। 3 डालियां तो दीवट के एक के ओर से और 3 डालियां उसके दूसरी ओर से निकली हुई हो। एक एक डाली में बादाम के फूल के समान 3-3 पुष्पकोश, एक एक गांठ और एक एक फूल हो। दीवट से निकली हुई 6 डालियां का यह आकार, यह रूप हो। இது ஆசரிப்பு கூடாரத்துல செய்திருக்கிற செல்ல முறை. ये जो वाचा के संदूक में बनाया हुआ एक जो இப்படி ஆசரிப்பு கூடாரம் அங்க பார்த்து இப்படி இருக்குன்னு வைங்க. ये वाचा का संदूक ऐसा आगे है तो, இந்த பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு. और बाएं तरफ एक उसका टेबल था, அதுல தான் ரொட்டி வச்சிருக்காங்க, 12 ரொட்டி. उस पर ही 12 रोटियां रखी हुई இங்க थी। தூப பீடம் இருக்கு. आगे जो धूप चढ़ाने वाला இந்த स्थान है, சைடுல வந்து குத்து விளக்கு और வச்சிருக்காங்க. दाएं तरफ जो है ஆனா அந்த குத்து விளக்குல 6 கிளை இருக்கிறது. वो जो दीवट में 6 था। அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, 33வது வசனத்துல 33वें वचन में அதுல வாதுமை கொட்டையின் அந்த வாதுமை பழத்துல உள்ள கொட்டையை தான் அதுல டிசைனா போட்டிருக்கு. वो बादाम के वो फूल और वो बीज को उसको जो उसके मोहर के हिसाब से बनाया गया। இது எப்பொழுதும் தெய்வ சமூகத்துல இருக்கிறது. ये हमेशा परमेश्वर की उपस्थिति में रहते हैं। தேவன் அப்ப எதுக்கு என்ன செய்யற, மோசே என்ன சொல்லி காமிக்கிறார்? तो परमेश्वर मूसा को क्या बताना चाहता है? மோசேயின் பக்கத்துல ஒரு தீவட்டியை போல எரிகிற மனுஷன். मूसा मेरे सामने एक दीवट के समान जलता हुआ அந்த मनुष्य, பரிசுத்த ஸ்தலத்துல வெளிச்சத்தை கொடுக்கிறவன். उस पवित्र स्थान में उजाला देने वाला। ஆகவே அவனை நான் மேன்மைப்படுத்துவேன். उसलिए उसकी मैं महिमा करूंगा। அதனால தான் அவனுடைய அந்த செடி முளைத்து பூ பூத்து கனியும் கொடுத்துட்டு, उसीलिए उसका लाठी फूल देने लगा और फल भी प्रकट कर दिया। தேவன் எல்லா ஜனங்களுக்கு மத்தியில
ஆரோனை வெளிப்படுத்தினாரு, மேன்மைப்படுத்தினார். परमेश्वर सारे लोगों के बीच में आरोन को प्रकट किया और उसकी महिमा की। நம்மையும் அப்படி செய்வார். हमें भी ऐसे ही करेगा। நாம அந்த ஆரோனை போல தான் हम அழைக்கப்பட்டிருக்கோம். भी उस आरोन के समान ही बुलाए நமக்கு அந்த गए। உரிமை இருக்கு. हमारे लिए भी वो நம்மளும் ஆரோனை போல ஜெபம் பண்ணணும்னு हम வைங்களேன். भी आरोन के समान प्रार्थना करेंगे तो கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பூ பூத்து ஒரு கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் வைத்திருவார். निश्चय हमारे जीवन में भी परमेश्वर एक फूल प्रकट करेगा और फल प्रकट करने जैसा। அதுல எழுதியிருக்கிறது, தேவன் ஆரோனை அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு சாட்சியாக வைத்தார். सो लिखा है परमेश्वर ने ऐसे आरोन को एक महिमा की गवाही के रूप में रखा। வாதுமை பழம் ஒரு நல்ல ஒரு சாட்சியான ஒரு அடையாளத்தை குறிக்கிறது. बादाम का फल एक अच्छी गवाही का जो गवाही के रूप में प्रकट करेगा। இஸ்ரேல் தேசத்துல சொல்றாங்க, எல்லா இலை உதிர் காலத்திலையும் ஃபர்ஸ்ட் அந்த வாதுமை மரம் தான் துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்க்கும் அப்படின்னு. इजराइल देश में कहते हैं सारे मौसम में पहला फूल प्रकट करके फल प्रकट होने बादाम का पेड़। அது ஆரோனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. आरोन के लिए एक उदाहरण है। இன்றைக்கும் தெய்வ சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் आज भी परमेश्वर की उपस्थिति में इंतजार कर रहे ஆரோனை போல மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. हैं। आरोन के समान औरों के लिए प्रार्थना करने वाले हैं। அவங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் இப்படிப்பட்ட அடையாளப்படுத்துவார். उनके जीवन में भी परमेश्वर ऐसे चिन्ह को प्रकट करता அப்பதான் है। அந்த வசனம் நிறைவேறுது, உனக்கு விரோதமா வருகிறவன் 7 வழியாய் ஓடி तब वो वचन पूरा होता है, तेरे विरोध आने वाले 7 रास्तों से भाग நீ जाएगा। செய்கிற வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதம். तू करने वाले कामों में प्रभु का आशीष எல்லா रहेगा। விதத்திலும் நம்மளோட கூட இருப்பார் கர்த்தர். सारे स्थिति में परमेश्वर हमारे साथ பழைய रहेगा। ஏற்பாடுல 30-40 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு ஆசாரியன் தான். पुराने नियम में 30-40 लाख लोगों के लिए एक ही याजक था। ஆனா புதிய ஏற்பாடுல பாருங்க, पर नए नियम में देखिए எல்லாரும் ஆசாரியனா லேவியரா இருக்கணும் அப்படின்னா सारे लोग आज याजक लेवी बने रहना है तो அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். उतना परेशानी है। நீங்களே உங்க குடும்பத்துக்கு ஆசாரியனா இருக்கணும், आप ही आपके परिवार के लिए याजक बनना है, சபைக்கு ஆசாரியனா இருக்கணும், कलीसिया के लिए याजक बने रहना எல்லாருமே இருக்கணும். है, सब लोग रहना है। இப்போ பாருங்க, நம்ம உங்களை லேவியர் ஆசாரியன்னு சொல்றாரு. देखिए आपको लेवी और याजक के रूप में कहता அப்ப है, பாஸ்டர் யாரு? तो पासबान कौन है? அவர் ஒரு பிரதான ஆசாரியன்னு சொல்லலாம். वो एक महायाजक कह सकते அப்ப हैं। இயேசுவானவர் யாரு? तो यीशु मसीह कौन है? அவர் மகா பிரதான वो ஆசாரியர். महा प्रधान याजक அப்ப है। இயேசு தன்னை போலவே தன்னுடைய பிள்ளைகளையும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க, மற்றவர்களுக்காக போராட கர்த்தர் तो அழைத்திருக்கிறார். परमेश्वर उसके समान अपने बच्चों को औरों के लिए प्रार्थना करना, औरों के लिए विनती करने के लिए ஆகவே प्रभु நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வராது, इसलिए हमारे जीवन में हार नहीं आएगी, நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். हमारे जीवन में विजय प्रभु देगा। யாரெல்லாம் இப்படி மற்றவர்களுக்காகவும் கூட என்னுடைய ஜெபத்துல இடம் இருக்குன்னா, जो जो औरों के लिए भी मेरे प्रार्थना में स्थान है, ऐसा सोचते हैं, துஷ்மனுக்கு மத்தியில தேவன் நம்மளை மேன்மைப்படுத்துவார். विरोधियों के बीच में परमेश्वर हमारी महिमा करेगा। எல்லாருக்கும் மத்தியில நம்மளை மேன்மைப்படுத்துவார். सब लोगों के बीच में हमारी महिमा நமக்கு करेगा। சில நேரத்துல நமக்கு தேவை இருக்குன்னு தெரியாது, ஆனா அந்த இடத்துல தேவன் நம்முடைய தேவையை சந்திப்பார். हमें कोई जगह पर जरूरत है मालूम नहीं होता, पर उस स्थान में परमेश्वर हमारी जरूरतों को पूर्ति करेगा। ஆரோனை போல அழைக்கப்பட்டார் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு தெய்வம் யாரையுமே தெரிந்து கொண்டார். आरोन के समान नहीं बुलाए गए तो इस महिमा का सेवा के लिए कोई योग्य नहीं रहेगा। பழைய ஏற்பாடுலையும் கூட ஆரோனை உள்ள கொண்டு வரும்போது பலி செலுத்தி, அவனுக்காக வேண்டி பலி செலுத்தி அபிஷேகம் பண்ணி தான் ஆரோனை உள்ள கொண்டு வர்றாங்க. पुराने नियम में आरोन को अंदर लाने के पहले उसके लिए बलि चढ़ाकर उसके बाद ही उसको अंदर अभिषेक करके ले आते हैं। புதிய ஏற்பாடுல நம்மளை உள்ள கொண்டு வரும்னால இயேசுவானவரே பலியாகி நம்மளை பாவங்களை கழுவி தான் நம்மளை உள்ள கொண்டு வர்றாரு. नए नियम में हमें अंदर लाने के लिए यीशु मसीह स्वयं पाप के लिए बलि होकर हमें वो उसके बाद अंदर ले आता है। ஆகவே தேவனுடைய ஜனங்கள் நிச்சயமா விசேஷமானவங்க தான். इसीलिए परमेश्वर के लोग निश्चय विशेष लोग நம்முடைய हैं। ஜெபம் கர்த்தருக்கு முன்னால போகும். हमारा प्रार्थना परमेश्वर के आगे जाता है। நம்முடைய ஜெபம் அனைவருடைய வாழ்க்கையில் உள்ள இக்கட்டையும் கட்டுகளையும் கண்டிப்பா அறுத்து விடுதலையாக்கும். हमारी प्रार्थना बहुत लोगों के जीवन में संकट को और जो परेशानियों को तोड़कर उनके अंदर बदलाव लाता கர்த்தர் है। நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார். परमेश्वर हमें राजाओं के रूप में, याजकों के रूप में बुलाया நாம் है। நிலைத்திருப்போம், கர்த்தர் நம்மை हम ஆசீர்வதிப்பார். उसी में बने रहेंगे, प्रभु हमें आशीष करेगा। எல்லாம் ஜெபம் பண்ணலாம். सब प्रार्थना करेंगे। எங்கள் மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். महापवित्र और अनुग्रह प्राप्त प्रभु यीशु आपको धन्यवाद करते हैं। நாங்கள் உம்முடைய சமூகத்துல மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். हम आपके उपस्थिति में औरों के लिए प्रार्थना करना है, எங்க குடும்பத்துக்காக, हमारे எங்களுடைய परिवार के लिए, பிள்ளைகளுக்காக. हमारे बच्चों के लिए। பைபிள் சொல்லுது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக கூட ஜெபம் பண்ணணும். बाइबल बताए बच्चों के लिए भी प्रार्थना करना கர்த்தர் வரும் வரைக்கும் தேவனுடைய பிரசன்னத்திலேயே ஓடுகிற ஒரு பரிசுத்த சந்ததியாக இருக்கணும். है। परमेश्वर आने तक परमेश्वर के
प्रसन्नता में उसके संतान के रूप में बने रहना है। ஆண்டவரே அப்படி ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணணும். परमेश्वर से एक बड़ी योजना के साथ हम எங்க प्रार्थना करना है। தேசத்துல நிறைய தேவை இருக்கிறது. हमारे देश में बहुत सारी जरूरतें हैं। நாங்கள் ஜெபம் பண்ணணும். हम प्रार्थना करना है। கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றுவார். परमेश्वर उस कार्य को बदलेगा। எத்தனையோ ஜனங்கள் ஜெபம் பண்ணி தேசத்தையே விடுதலையாக்கி कितने இருக்கிறார்கள். ही लोग प्रार्थना कर कर के देश को ही आजाद कर பட்டணங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. नगर छुटका आजाद किए गए हैं। நிறைய ராஜாக்கள்லாம் बहुत விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். राजा लोग छुड़ा दिए गए हैं। நாங்களும் கூட அப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை செய்யணும். हम भी ऐसे महिमा की सेवा करना है। எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். हमें हमारे लिए केवल नहीं परंतु औरों के लिए भी हम प्रार्थना। அதை கர்த்தர் விரும்புகிறார். वो प्रभु चाहता है। பவுல் சொல்லும்போது தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், पौल कहते समय तीमुथियुस को देखकर நான் कहता है, பிரதானமாய் சொல்லுகிறது என்னவென்றால் मैं प्रधान बात ये कहना चाहता हूँ, மற்றவர்களுக்காக ராஜாக்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். औरों के लिए राजाओं के लिए तो प्रार्थना करना அதுதான் நீ செய்ய வேண்டிய வேலை है। वही அப்படிங்கிறது. तो करने वाली काम है। கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும். प्रभु हम सब ऐसी सेवाएं करना है। அது ஒரு நாள் அது தோல்வி அல்ல. वो कभी हार नहीं है। எலியா சொன்னது போல சொல்ல முடியும், एलिया कहने के समान कहना है। இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், इजरायली परमेश्वर के सम्मुख खड़ा रहने वाला मैं நான் என்ன சொல்லணும் அதுதான் நடக்கும். मैं जो कहूंगा वही होगा। அப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள தேவனுடைய மனுஷனாக இருக்கணும். ऐसे जो परमेश्वर के मनुष्य के रूप में हमें கர்த்தர் खड़ा அப்படியே रहना है। எங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु ऐसे में आशीष कीजिए। இவளை நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். इस समय में हम सब प्रार्थना करेंगे। நம்முடைய நீதி அல்ல, தெய்வ நீதியே நம்பி தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறோம். हमारी धार्मिकता नहीं, परमेश्वर की धार्मिकता को भरोसा कर कर हम उसकी उपस्थिति இந்த में आए। ராபோஜனம் எனக்கு ஆசீர்வாதமா ये இருக்கணும். प्रभु भोजन हमारे लिए आशीषित बने रहना கர்த்தர் है। சமூகத்தை நோக்கி ஜெபம் प्रभु பண்ணலாம். की उपस्थिति की ओर प्रार्थना எல்லாரும் करें। ஜெபம் பண்ணலாம். सब प्रार्थना करेंगे।